கர்த்தர் நல்லவர். இது போன்ற ஒரு நாளிலே ஆண்டவர் சிலுவைக்கு போகும் முன்பதாக, கல்வாரியிலே போவதற்கு முன்பதாக கெத்செமனே தோட்டத்திலே மனங்கதறி அழுதார். அந்த தொனி அந்த இடம் முழுவதும் அசைந்ததாம். ஏன் என்று சொன்னால், இது எதற்காக என்று சொன்னால் அவருக்காக அல்ல, அவரை போல உன்னையும் என்னையும் மாற்ற வேண்டும் என்ற காரியத்திற்காக தான். ஆகவே ஆண்டவரை உமக்கு நாங்கள் தந்துவிட்டோம் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறதான ஒரு பாடல். ஜெபம் செய்வோம். நல்லாண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது கூட சற்றே இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது இந்த வார்த்தை மூலமாக எங்களோடு பேசும். இந்த நாள் எங்களுடைய வாழ்விலே ஒரு விசேஷித்த நாள் ஆண்டவரே. ஆமாப்பா, நீர் ஆண்டவர் மரணத்துக்காக ஆயத்தப்படக்கூடியாக இந்த நாளில் தெரிந்து கொண்டு, இந்த நாளிலே நீ எப்படியாக இந்த உலகத்திலே நடந்து கொண்டே என்பதை நாங்கள் அதிகமாக தியானித்து, இந்த நாள் மாத்திரமல்ல வாழ்நாள் முழுவதும் உடைய வழிகளை பின்பற்ற எங்கள் உதவி செய்ய வேண்டுமா சொல்கிறோம். இந்த நாளில் வார்த்தை இந்த கருத்தை நாங்கள் கொடுக்கிறோம். நீ பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். இயேசு மூலம் கேட்கிறோம். அன்புள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த வார ஆராதனையிலே இது 4வது நாள், பெரிய வியாழன் என்று நாம் அதை அழைக்கின்றோம். அதற்கு பிறகு அடுத்த நாள் ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை தந்த நாள். அதற்கு பிறகு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த நாள். ஆக இது வருடந்தோறும் இதை தொடர்ந்து நாம் சடங்காச்சாரமாக நாம் கடைபிடித்துக் கொண்டு வருகிறோம். நல்லதுதான், கண்டிப்பாக செய்ய வேண்டும். லெந்து நாட்களை கடைபிடிக்க வேண்டும், தியாகங்களை செய்ய வேண்டும். இந்த 40 நாட்கள் மாத்திரம் ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ்வது நம்முடைய வாழ்வு அல்ல. வாழ்நாள் முழுவதும்
இப்படிப்பட்டான தியாகத்தோடு நம்ம வாழ வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகின்றார். அவை ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு உண்டு. நம்முடைய வாழ்க்கையை நாம் எடுக்கிற தெரிந்தெடுப்பு எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். திங்கட்கிழமை நம்முடைய பாஸ்டர் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் போது, கனி கொடுக்காத அத்திமரம் எப்படி மாய்மாலமான ஒரு அத்திமரமாக இருந்தது, ஆண்டவருடைய சபிப்பை பெற்ற ஒரு அத்திமரமாக இருந்தது என்று சொல்லி நம்முடைய போதகர் அவர்கள் திங்கட்கிழமை பகிர்ந்து கொண்டார்கள். செவ்வாய்க்கிழமை சரோஜா ஆயிரம் அவர்கள் தேவனிடத்தில் கிருபை பெற்ற ஒரு அத்திமரம், கிருபை பெற்ற அத்திமரமாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அத்திமரத்தை குறித்து அழகாக அவர்கள் சொன்னார்கள். நேற்றைய தினத்திலே நம்முடைய தலைமை போதகர் அவர்கள் ஆண்டவரை நாம் பின்பற்ற வேண்டும், குறிப்பாக எல்லாவற்றிலுமே பின்பற்ற வேண்டும். ஆனால் பேசும் காரியங்களிலே அவர் எப்படியாக பேசினார் என்பதை குறித்து நேற்று அழகாக நமக்கு எடுத்துரைத்தார். இந்த சூழ்நிலையிலே ஆண்டவருக்கு எதிரான நிலைகளிலே ஆண்டவர் விரும்பக்கூடாத நாட்களின் மத்தியிலே அவர் எப்படியாக நடந்து கொண்டார் என்று சொல்லி நேற்றைய தினத்திலே அழகாக அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். இன்றைய தினத்திலே ஆண்டவர் நமக்கு வாய்ப்பை தருகிறார். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு தருகிறார். ஆனால் அந்த வாய்ப்பை நாம் என்ன பண்ணுறோம்? வீணடிக்கின்றோம். நம்முடைய தெரிந்தெடுப்பு என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு சின்ன கதை உண்டு, நடந்த கதை. இங்கிலாந்து தேசத்திலே ஒரு கடவுள் பக்தி மிகுந்த ஒரு மனிதர் இருந்தார். அவர் தன்னுடைய 50வது பிறந்த நாளிலே தன்னிடத்திலே பெரிய வேலை செய்யக்கூடிய எல்லா வேலைக்காரர்களை அழைத்து அவர்களுக்கு கிஃப்ட் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணத்தோடு அவர்கள் எல்லாரும் வர சொன்னார். ஒரு மேஜை மீது ஒரு வேதாகமத்தை வைத்திருந்தார். அதற்கு பக்கத்துல $100 அதையும் வைத்திருந்தார். அப்பொழுது எல்லாரையும் அழைத்து சொன்னார், இந்த இரண்டிலே ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம், உங்களுக்கு எது வேண்டுமோ நீங்க சாய்ஸ் பண்ணி கொள்ளலாம். குதிரைக்காரன் வரான், குதிரை ஓட்டுறவன் வரான். அவன் சொல்றான், ஐயா எனக்கு ரொம்ப பணம் தேவை இப்போ, அதனால எனக்கு இப்ப பணம் தான் வேணும்னு சொல்லி அந்த $100 எடுத்துக்கொண்டு அவன் நகர்ந்து விட்டான். அதற்கு பிறகு தோட்டக்காரன் வரான். அவன் சொல்றான், எனக்கு படிக்கவே தெரியாது, நான் பைபிள் எடுத்துக்கிட்டு போய் நான் என்ன பண்ண போறேன், அதனால எனக்கு அந்த $100 போதும் என்று சொல்லி அந்த $100 அவன் எடுத்துக் கொள்கிறான். அடுத்தது காவல்காரன் வருகிறான். அவன் சொல்றான், எனக்கு பார்வை ரொம்ப குறைவு, ரெண்டாவது எங்க வீட்டுல நிறைய கஷ்டம் இருக்குது, அதனால இப்ப எனக்கு தேவை பணம் தான், அதனால நான் பணத்தை எடுத்துக்கொள்ள அந்த $1 எடுத்துக்கொண்டான். வீட்டில் வேலை செய்கிற சமையல்காரியை அவரை அழைத்தார்கள். அவர் வந்து பார்த்துட்டு, எனக்கு டைமே இல்லை, இங்க வந்து சமைக்கிறதுக்கே எனக்கு நேரம் சரியா இருக்கு, வீட்டுல போனா எங்க வீட்டு வேலை செய்ய நேரம் சரியா இருக்கு, நான் எதுக்கு நான் பைபிள் படிக்க போறேன், நேரம் கிடையாது, அதனால எனக்கு பணம் போதும் என்று சொல்லி பணத்தை எடுத்துக்கொண்டார். அப்படியா ஒவ்வொருவருமே அதை தான் செய்தார்கள். கடைசியாக இந்த பேப்பர் போடுகின்ற ஒரு பையன், பத்திரிகை எல்லாம் கொண்டு வந்து இந்த முதலாளிக்கு கொடுக்கிற பையன், அவன் வந்து முன்னே நிற்கிறான். இப்போ முதலாளி சொல்றாரு, நீ எதை எடுத்துட்டு போற அப்படின்னு. அவன் யோசிக்கவே இல்லை, டக்குன்னு சொல்லிட்டான், எனக்கு அந்த பைபிள் தான் வேணும். இவருக்கு ஆச்சரியமாக இருந்தது, ஏன் அந்த பைபிளை நீ கேட்கிற, உனக்கு பணம் வேண்டாமா? இல்லை, எங்க அம்மா சின்ன வயசுல இருந்து எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க, இந்த வேதம் தான் இந்த உலகத்துல பெரிது, இந்த வேதம் தான் இந்த உலகத்துல எல்லாமே, இந்த வேதம் இருந்தா உனக்கு எல்லாமே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, அதனால எனக்கு வேதம் தான் வேணும், பணம் எனக்கு வேண்டவே வேண்டாம். எங்க அம்மா என்ன அப்படிதான் வளர்த்தாங்க, அதனால எனக்கு வேத புஸ்தகத்தை நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த வேத புஸ்தகத்தை அவன் எடுத்துக்கொண்டான். அப்பொழுது அங்க இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு கேலி செய்தார். $100 இழந்து இந்த புஸ்தகத்தை தூக்கிட்டு போறான் பாரு, என்ன பையனோ அப்படின்னு சொல்லி. இவன் ஆனா இவனுக்கு பெரிய சந்தோஷம், வேதம் எனக்கு மனமகிழ்ச்சி என்று சொல்லி அம்மா சொல்லி கொடுத்தார். சந்தோஷத்தோட அங்க போய் என்ன பண்றான், அந்த வேத புஸ்தகத்தை பைபிளை பிரிக்கிறான். ஆச்சரியம் என்னன்னா, ஒவ்வொரு பக்கத்திலும் $10 அப்ப எவ்வளவு இருக்கும் கணக்கு பண்ணி பாரு. ஒவ்வொரு பக்கத்திலும் ஒவ்வொரு பேஜ் எடுத்தா $10 அப்ப இவங்களுக்கு கிடைத்தது வெறும் $100 தான், ஆனா இவங்களுக்கு எவ்வளவோ டாலர் இவங்களுக்கு கிடைத்தது. அப்போ இதை கவனித்து சொன்னாங்க, ஐயோ நம்ம வேத புத்தகத்தை நம்ம எடுத்துக்கலாம், பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது, இந்த வாய்ப்பு நான் என்ன பண்ணிட்டோம், இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு தருகிறார். இன்றைக்கு என்னுடைய தலைப்பும் அதுதான், இயேசு தரும் வாய்ப்புகள். நாம தான் பைபிள் ஸ்டடிக்கு வரோம். ஆண்டவர் நிறைய காரியங்களிலே நமக்கு பல வாய்ப்புகள் கொடுத்திருக்கிறார். நாம பர்ஃபெக்ட் கிடையாது.
நாம பரிசுத்தவான்கள் கிடையாது. ஆனா பரிசுத்தவான்களா வாழணும் என்ன பண்றோம்? முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்காக தான் நம்ம என்ன பண்றோம்? ஆலயத்துக்கு வருகிறோம். ஏன்னா ரொம்ப கடினம். நம்முடைய பாஸ்டர் வேத ஆராய்ச்சியில பிசாசை குறித்து நிறைய பிசாசை குறித்து தான் சொன்னார். பிசாசு எப்படிப்பட்டவன், அவன் எப்படி வஞ்சிக்கிறவன் என்று சொல்றாங்க. ஆண்டவரை காட்டிலும் பிசாசு நம்மை அதிகமாக நெருங்கி கொண்டிருப்பான். நீங்க அதற்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது. இயேசு நமக்கு வாய்ப்பு தரும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளணும். இன்றைக்கு வாசிக்க கேட்ட மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்திலே 3 வாய்ப்புகள் இங்கே கொடுக்கப்படுகிறது ஒவ்வொரு பேருக்கும். அந்த 3 பேருடைய வாழ்க்கையிலே நடக்கிற காரியங்கள் 3 வாய்ப்புகள், 3 சம்பவம், 3 வாய்ப்புகள். இதை குறித்து தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார். அந்த வாய்ப்புகளை நாம் தவறவிட்டு விடுவோம் என்றால் நாம் நிச்சயமாக தேவனுக்கு பிரியமில்லாத மனிதர்களாக வாழ்ந்து ஆண்டவராலே கைவிடப்படும். அப்போ இங்கே முதலாவதாக வாசிக்க கேட்ட மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்துல 20 to 25 வரைக்கும் நீங்க பார்க்கும்போது அதுல யாரை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது? யூதாஸ் காரியோட். யூதாஸை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யூதாஸ் 3 முறை ஆண்டவர் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். யூதாஸை குறித்து உங்களுக்கு தெரியும். ஆண்டவரை காட்டி கொடுக்கும்படியாக எல்லா இடத்திலும் பிரதான ஆசாரியர்கள் அவரிடத்தில் போய் 30 வெள்ளி காசுக்காக இவரை பேரம் பேசிவிட்டார்கள். இது ஆண்டவருக்கு தெரியாம இருக்குமா? அவருடைய சீஷர்களுக்கு தெரியாது உண்மை. ஆனா ஆண்டவருக்கு தெரியாம இருக்குமா? ஆமா. அதனால ஆண்டவர் அந்த நேரத்தில் கூட அவனுக்கு வாய்ப்புகளை தருகிறார். யூதாஸ் காட்டி கொடுக்க முடியாத பண ஆசை உடையவன். வேதம் சொல்கிறது அவன் பண ஆசை உடையவன். அதனால இவ்வளவு காரியங்கள் செத்து போனவர்கள் கூட ஆண்டு உயிரோடு இருக்கலாம். இதை காட்டிலும் மேலான ஒரு அற்புதம் என்ன இருக்கு? இதையெல்லாம் பார்த்து கூட இயேசு கிறிஸ்துவை அவன் தெய்வமாக ஏற்றுக்கொண்ட பிறகும் காட்டி கொடுக்க அவன் முற்பட்டான் என்றால் எவ்வளவு ஒரு துரோகியாக யூதாஸ் இருப்பான் என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். அநேக நேரத்தில் நாமும் ஆண்டவருக்கு விரோதமாக துரோகம் தான் செய்து கொண்டிருக்கிறோம். நமக்கு தெரியாது. அவன் நினைக்கிற ஆண்டவருக்கு துரோகம் செய்கிறேன், நிறைய துரோகம் செய்கிறோம். ஆண்டவர் விரும்பாத செயல்கள் அனைத்துமே ஆண்டவருக்கு எதிராக நாம் செய்யக்கூடிய துரோகம். அப்போ நாம் துரோகியாக இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ அந்த துரோகத்திலே நீங்கள் வாழக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுக்கிறார். ஆனால் அந்த வாய்ப்புகளை நாம் என்ன பண்ணுகிறோம்? தவறுகிறோம், இழந்து விடுகிறோம். யூதாஸுக்கு ஆண்டவர் 3 வாய்ப்பு கொடுக்கிறார். 26ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் பஸ்கா ஆயத்தம் பண்ணும்படியாக சீஷர்களுக்கு சொல்கிறார். இவர்கள் தான் வந்து கூடியிருக்கிறார்கள். அப்ப போஜனம் பண்ண வரும்போது ஆண்டவர் அந்த 12 பேர் நடுவில் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை மற்றவர்களுக்கு வேணா புரியாம இருக்கிறார். யாருக்கு புரியும்? யூதாஸுக்கு கண்டிப்பாக புரியும். ஏன்னா அவன் ஆல்ரெடி அவன் காட்டி கொடுக்க ரெடியாக காசை வாங்கிட்டான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்பவாவது அவனுக்கு வாய்ப்பு கொடுத்து திருந்தானா பார்க்கலாச்சா, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். முதல் வாய்ப்பு யூதாஸுக்கு கிடைக்கும். அப்போதே அவன் என்ன பண்ணிருக்கணும்? வார்கள் காலில் விழுந்திருக்கணும். விழுந்த ஆண்டவரே நான் தான், என்ன வெட்கப்பட வேண்டியது இருக்குது? தப்பு செஞ்சுட்டா வெட்கப்படக்கூடாது. தைரியமா அந்த தப்பை ஒத்துக்கொள்ள பாருங்க. ஆண்டவருடைய பார்வையில் அதுதான். தாவீது பெரிய தவறு செய்தார், செய்யக்கூடாத தவறை செய்தார், ஆண்டவர் விரும்பாத காரியத்தை செய்தார். அது தவறு என்று நான் தான் உணர்கிற போது அவன் அது ராஜாவாக இருந்தால் கூட அதை தட்டிவிடவில்லை, ஏற்றுக்கொண்டார். நான் பெரிய பாவி என்றார். இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தார் என்று சொல்லி சங்கீதத்தில் அவன் அறிக்கை இருக்கிறான். பாவ உணர்வுக்காக உணர்வடைந்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறார். யூதாஸ் அதெல்லாம் செஞ்சிருக்கணும். வாய்ப்பு கிடைக்குது, ஆனா வாய்ப்பு அவன் தவறு விடுகிறான். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார். அதுல யார் இருந்திருப்பாங்க? யூதாஸ் இருப்பான். ஆனா யூதாஸ் அங்க கேட்கல. மற்ற சீஷர்கள் கேட்கிறாங்க. அவங்களுக்கு டவுட், நானா அவங்களுக்கு டவுட். அப்போ 2வது முறை 23ஆம் வசனத்துல அவர் பிரதியுத்தரமாக, என்னோடு கூட தாளத்தில் கையிடுகிறவன என்னை காட்டிக்
இப்போவாது கொஞ்சம் வராது. வேதம் சொல்றது யூதாசுக்குள் யார் விழுந்துட்டா? சாத்தான் விழுந்தா. ஆமாங்க, சாத்தான் நீங்க உள்ள புக வச்சிட்டீங்கன்னா அவனை வெளியே சீக்கிரம் வரமாட்டான். நீங்க தள்ள முடியாது. நீங்க தள்ளி விட்டாலும் போக மாட்டான். அவனுக்கு தான் நீங்க ரெண்டாவது அக்ரிமெண்ட் போட்டு குளிச்சு வச்சிட்டீங்களே, அப்படியே போவோம். ஆமா, போக மாட்டான். இங்க பிசாசான விடல. இங்க ரெண்டாவது வாய்ப்பு கிடைக்குது. என்னோட கூட தாளத்தை கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கின்றார். 25ஆம் வசனத்துல அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, மூன்றாவது பாருங்க, ரவி நானோ. இப்பதான் மத்தவங்க சீஷர்கள் நானா 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 கேட்டுட்டாங்க, யூதாஸ் கேட்கல. இப்போ மூன்றாவது முறை ஆண்டவர் சொன்ன உடனே அவன் நானா சொல்ல ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? மறுபடி பேச நீ சொன்ன, அதாவது நீனா டைரக்டா ஒரு அடி அடிச்சிட்ட. 12 பேர் இருக்காங்க. ஆண்டவர் அப்படி மறைச்சுலாம் பேசல. ஃபர்ஸ்ட் அப்படியே இளைய காரியமா தான் பேசினாரு. இப்போ என்ன சொல்லிட்டாரு? நானா என்று சொல்லும்போது நீ தான். அப்ப அவன் என்ன பண்ணிருக்கான்? விழுந்திருக்கணும். ஆண்டவரை விழுந்திருக்கணும். அந்த 30 காசை அப்பவே கொண்டு போய் தூக்கி எரிஞ்சு போட்டு, குற்றமில்லாத என் தேவனை நான் காட்டி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி அவன் அதை உணர்ந்து ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டான். வாய்ப்புகளை வீணடித்த யூதாஸ். ஆனால் அது நடக்காது. ஏன்னா தீர்க்க தரிசனம் நிறைவேறும். ஆண்டவர் நமக்காக காட்டி கொடுக்கப்பட்டு தான் ஜீவனை விட வேண்டும் என்று சொல்லி முன்குறித்து விட்டார். அதற்காக தெரிந்து கொண்ட பாத்திரம் யூதாஸ். இதற்கு வழிவகுத்தது சாத்தான். யாரும் மாற்றவில்லை. ஆனா வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. நீங்க யூதாஸா இருக்கக்கூடாது. யூதாஸா இருக்கக்கூடாது. அவனுடைய சீஷர்கள் நாமும் அவனுடைய பிள்ளைகள் தவறுகிறோம். இயற்கையிலே நாம் தவறுகிறோம். உண்மையாகவே தவறுகிறோம். அடிக்கடி தவறுகிறோம். தவறுவது இயல்பு. ஆனா தேவன் அந்த வாய்ப்பை நமக்கு உணர்த்தும் போது, வாய்ப்பை தரும்போது நாம் உணர்வடைந்து நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். அதுதான் அவனுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஆண்டவரை இந்த சம்பவத்தில் விட இந்த அமரவசத்தை வாசிங்க 26 இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, இந்த அன்புக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இந்த நேரம் பாஸ்டர் ரொம்ப அழகா சொன்னாங்க. இல்ல என்ன சொன்னாங்க? யூதாஸ் பார்த்தது சிநேகிதனே. இல்ல நீங்க நான் சொல்லுவோமா? இவன் தான் காட்டி கொடுக்கிறான் தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் அவர் சொன்ன வார்த்தை பாருங்க, என்னத்துக்காய் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். அது அடுத்த வீட்டில் படிச்சு முத்தத்திலான காட்டி கொடுக்க வந்திருக்கிறார். முத்தத்தில காட்டி, ஏன் முத்தத்தினால காட்டி கொடுக்கணும்? இல்ல ஒரு டவுட் அது வருது. ஏன்னா இது வெளிச்சம் இல்லாத இரவு நேரத்துல எல்லா சீஷர்களும் இயேசு எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க. எல்லாமே தாடி வச்சு நல்ல நம்ம கிளீன் ஷேவ் பண்ணி ஹேர் கட் பண்ணி டிசைன் அப்படிலாம் கிடையாது. எல்லாம் தாடியோட முடியோட நல்ல வளர்ப்பு சடையெல்லாம் வச்சு எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க. அது யாரு அந்த இருட்டுல இயேசுன்னு தெரியாது. யூதாஸுக்கு நல்லா தெரியும். ஏன்னா கூட 3 வருஷம் கூட எல்லாவற்றும் இருந்தவன். அதனாலதான் யூதாசு காட்டி கொடுக்க, வேற யாரையா பிடிச்சிடக்கூடாது, வேற யாரையா அடிச்சிடக்கூடாதுல்ல. அதுக்காகத்தான் யூதாஸ் முத்தம் கொடுப்பதன் மூலமாக காட்டி கொடுக்கின்றான். பரிதாபத்துக்குரிய ஒரு மனிதன் யூதாஸ். ஆண்டவருடைய சீஷராக இருந்து பரிதாபமாய் மடிந்து போன, பரிதாபத்துக்குரிய முடிவை அடைந்த ஒரு மனிதன் யூதாஸ். என்ன முடிவு தெரியுங்களா? மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் எரிந்து விட்டு புறப்பட்டு போய் 4 கொண்டு செத்தான். எவ்வளவு கொடுமை இல்ல? 4 தூக்கு போட்டு செத்தான். இதை விட விவரமாய் விளக்குகிற ஒரு வசனம் ஒன்று உண்டு. அப்போஸ்தலர் 1:18 வாசிங்க. அப்போஸ்தலர் 1:18. எப்படி செத்துருக்கான்? வயிறு வெடித்து உடல் சரிந்து. இப்படிப்பட்ட ஒரு துர்மரணம் அவனுடைய சீஷனுக்கு அவசியமா? வாய்ப்பே தந்தார் ஆண்டவர். அவன் திரும்பி இருக்கணும். 40 நாள் எவ்வளவு செய்தி, நிறைய நோட்ஸ் எடுக்கிறோம். நம்முடைய போது அநேக சத்தியங்களை நாம் அறிந்து கொண்டோம். பரிசுத்துக்குள்ளே கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நிறைய காரியங்கள் கற்றுக்கொண்டோம். ஆனாலும் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தும்
இவ்வளவு வசனங்களை கேட்டும் நாம் இன்னும் திருந்தாமல் வாய்ப்புகளை தவறவிட்டு விடுவோம்னா யூதாசுடைய நிலை நமக்கு பிற்காலத்தில் தூக்கு போட்டு சாகணும் அப்படி அந்த அர்த்தத்தில் நான் சொல்ல. 2 இடங்களிலே ஆண்டவர் விரும்புகிற பரலோகத்துக்கு நாம் போகணும்னா ஆண்டவர் வாய்ப்புகளை நாம் என்ன பண்ணக்கூடாது, வீணடிக்க. அப்படிதான் நாம் வாழணும். யூதாசை கூட வாழக்கூடாது. அப்போ 3 வாய்ப்புகளை பெற்று யூதா ஆண்டவருக்கு துரோகம் செய்து 4 முழு உடல் செறிந்து அவன் செத்தான், வயிறு செத்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 2வது ஒரு 3 வாய்ப்பு. இனி இதே 26ஆம் அதிகாரத்துல 38ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்றார். இங்கே சீஷர்களுக்கு ஒரு 3 வாய்ப்பு. இங்கே 3 முறை வருகிறது இந்த சம்பவத்தில். நீங்க பாருங்க, நீங்க ஒரு கொடுமையான காரியம் என்ன தெரியுமா? இந்த நாளிலே நான் மரிக்க போகிறேன் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை விட கஷ்டம் ஒண்ணுமே. தூங்குவீங்க, தூக்கம் வராது. நமக்கு மரண நாள் தெரியாத வரைக்கும் நம்ம மகிழ்ச்சியா இருப்போம். இந்த நாள்ல இந்த தூக்கு போடுற கைதிகளுக்கு தூக்க விட கஷ்டம் எது தெரியுமா? ஒவ்வொரு நொடியும் அவனுக்கு கடந்து போவது பெரிய காரியமா. இங்க ஆண்டவர், இங்க பாருங்க, இங்க ரொம்ப அழகா அந்த வசனம் சொல்லுது, ஆண்டவர் துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். ஆண்டவருக்கு துக்கம் வந்துச்சுங்க. என்ன துக்கம்? ஒரு மனுஷன் தானே, மனுஷன் எவ்வளவு கஷ்டப்படணும் யோசிச்சு பாருங்க. அந்த நாளுக்காக அவர் தவறு செய்தாரா? ஒரு தவறு செய்யுங்க, என்னிடத்தில் பாவம் உண்டு உங்களுக்கு யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் கேட்டாரு. நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவர் வியாபாரப்பட தொடங்கினார், வருத்தப்பட தொடங்கினார், துக்கப்பட தொடங்கினார். அப்போ சீஷர்கள் அங்க எப்பவுமே சீஷருக்கு கூட 3 பேர் போவாங்க. எப்பவுமே அங்கேயும் 3 பேர் தான். யாரு? பேதுரு, யாக்கோபு, யோவான். எல்லாம் 3 தான். 3 பேர் அவங்க முதன்மையானவர்கள், எல்லாத்தையும் பங்கு பெறுவாங்க, முதன்மையா இருப்பாங்க. அந்த 3 பேரையும் கூப்பிட்டு சொல்லிட்டு போறாரு. என்ன சொல்றாரு? நீங்க இங்க இருங்கன்னு சொல்றது என்ன அர்த்தம்? ஏற்கனவே சொல்லிட்டாரு, நான் மரணத்துக்குள்ளே கடந்து போக போகிறேன், நான் சிலுவையில் தொங்க போகிறேன், நான் சிலுவையில் மரிக்க போகிறேன், எல்லாம் சொல்லிட்டாரு. அப்போ இவர் ஜெபம் பண்ண போகும்போது இவங்க என்ன பண்ணிருக்கணும்? ஜெபம் பண்ணிருக்கணும். இங்கே முதல் முறையாக என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்க தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்றால் என்ன அர்த்தம்? ஜெபம் பண்ணுங்க. விழித்திருங்கன்னா அவங்க முடிச்சு கண்ணை மூடிட்டு ஆண்டவர் சொல்லாம சொல்லிட்டு போறார். சீஷர்களுக்கு தெரியும், ஆனா அவங்க என்ன பண்ணல? ஆனா இயேசு எப்படி போய் ஜெபிச்சார்? முகப்புறவிலிருந்து, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல, இவருடைய சித்தத்தை செயல்படுத்த முடியும். ஆனாலும் பிதாட்ட சொல்றாரு, என் சித்தத்தின்படி அல்ல, உன் சித்தத்தின்படி நடக்கும். அவர் திரும்பி வராரு. இவங்க நித்திரை பண்ணி தூங்கி கொண்டிருக்கிறார். பாவம் சீஷர்கள். இயேசுக்கு பலம் இருந்தது, அவர் நடந்துகிட்டே இருந்தாரு, சுத்திக்கிட்டே இருந்தாரு. அவரோட சேர்ந்து சீஷர்கள் பாவம் என்ன பண்ணாங்க? ஒரு இடம்லாம் கூட போகணும், கஷ்டம் தான். நித்திரை மயக்கம் இருந்தது. அப்போ இங்க 2வது முறையும் பேதுருவை நோக்கி இந்த 40ஆம் வசனத்துல, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட, அங்கேயும் என்ன சொல்றது? ஜெபிக்க கூடாதுன்னு சொல்ல, விழித்திருக்க கூடாதான்னா அதுக்கு அர்த்தம் என்ன? ஜெபிக்க கூடாது. நான் இவ்வளவு வியாகுலத்தோடு இருக்கிறேனே, இவ்வளவு வேலை செஞ்சுகிறேனே, இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறேனே, நான் பாடுபட போகிறேனே, என்னை தேற்ற வேண்டுமே, எனக்காக நீங்க ஜெபம் பண்ணக்கூடாதா சொல்ற? விழித்திருந்து நீங்க ஜெபிக்க. 2வது முறை அந்த வாய்ப்பு கொடுக்குறாரு. அதாவது மறுபடியும் 2வது தரம் போய் என்று சொல்லி அந்த வார்த்தை வருகிறது. அப்போ 43ஆம் வசனத்தை வாசிங்களேன். அவர் திரும்பி வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை, இந்த வாய்ப்புகளை அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் வாய்ப்பு தருவார். நாம் அந்த கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். தேவனுடைய கிருபையில நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம தான் எப்பயோ நிர்மூலமாக ஆகி இருக்க வேணும், அதுதான் உண்மை. ஆனா கர்த்தர் நமக்கு வாய்ப்புகளை தருகிறார். அந்த 3 முறை வாய்ப்பு, நமக்கு 3000 முறை வாய்ப்பு தரார். ஆமா, கோடாரி வேறவே வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்காக பிதாவானவர் என்ன பண்ற? பரிசுத்த ஆவியானவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் பிதாவிடத்தில். கொஞ்ச நாள் போடுங்க, வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். திருந்திடுவோம், பரிசுத்தமாயிடுவோம், பரலோகத்துக்கு ஆயத்தமாயிடுவோம். பரிசுத்த ஆவியானவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய ஒரு செயல் அது.
இங்கே இந்த சீஷர்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்தாங்க. 40ஆம் வசனத்துல மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளே சொல்லி ஜெபம் பண்ணினார். 3 வாய்ப்புகள் இந்த 3 பேருக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆனா யூதாஸ் அந்த வாய்ப்பை என்ன பண்ணார்? இழந்து போனார். ஆனா இவர்கள் அப்படியே, இவர்கள் ஆண்டவருக்காக இவருடைய சொல்லப்படாவிட்டாலும் இவர்கள் ஆண்டவருக்காக தொடர்ந்து வைராக்கியமாக வாழ்ந்தார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் தூங்கி போன ஒரு சீஷர்களாக இருக்கக்கூடாது, ஜெபம் பண்ணாதவர்களாக இருக்கக்கூடாது. ரொம்ப முக்கியங்க. ஜெபம் இல்லாமல் கிறிஸ்துவ வாழ்க்கையில பரிசுத்தமாய் வாழவே முடியாது. நேரம் கிடைக்கும் போதுதான் ஜெபம் பண்ணணும். அது வெளியிலிருந்து ஜெபம் பண்ணணும். நேரம் கிடைக்கும் போதுதான் நீங்க ஜெபம் பண்றீங்களா? ஜெபத்துக்கு நம்ம நிறைய முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது. ஆண்டவர் இந்த வாய்ப்பை கொடுக்கிறார். ஜெபிக்காதவன் கிறிஸ்தவனே கிடையாது, வேதம் வாசிக்காதவன் கிறிஸ்தவனே கிடையாது, ஆலயத்தை கனம் பண்ணாதவன் கிறிஸ்தவனே கிடையாது, அவன் ஆண்டவருடைய பிள்ளைக்கு தகுதியே கிடையாது. அப்படிதான் ஆண்டவர் எழுதுகிறார். இந்த வாய்ப்புகளை கொடுக்கும் போது நாம் வாய்ப்புகளை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இங்கே துரோகம் செய்த யூதாஸ் நாடு கொண்டு சென்று போனார். இங்கே தூங்கி போன சீஷர்கள் ஒருவேளை தூங்கி போனாலும் கூட இந்த வாய்ப்புகளை பிடித்துக் கொண்டு பிற்காலத்தில் தேவனுக்கு அவர்கள் பிரியமாக வாழ்ந்தார்கள். 3வது ஒரு தனிப்பட்ட மனிதனை பேசி நான் முடிக்க போகிறேன். பேதுரு என்கிற ஒரு சீஷன். இவன் தூஷித்த பேதுருவாக இருக்கிறான். துரோகம் செய்தவன் ஒருவன், தூங்கி போனவர்கள் இவர்கள், தூஷித்தவன் இந்த பேதுரு. என்ன சொன்னா, நீ போகிற இடம்னா நான் என்ன பண்ணுவேன் கூட, நீ சிலுவையில் ஏறி நான் என்ன பண்ண மாட்டேன், உண்மை அனுமதிக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்ல அப்பாதை போ சாத்தானேன்னு சொன்ன சொல்லிட்டு இவன் பெருமையான காரியங்களை அப்படி இல்ல ஆண்டவரை விட்டு நொடி பொழுதுக்குள்ள போக மாட்டேன் சிச்சிக்கிட்டே சொல்றேன். இன்று 3 தடவை சேவல் கூவுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன், என்ன மாதிரி சொன்னாரா இல்லையா? 70ஆம் வசனத்தை வாசிங்க. 20:70 26:20. ஆண்டவர் சொன்ன காரியம் இங்கே நடக்கிறதை பார்க்க 3 முறை இந்த காரிய சம்பவம். ஏன்னா ஆண்டவர் சொல்ற, நீ 3 முறை என்னை மறுதலிப்பார். சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ 3 தடவை, நான் செத்தாலும் மறுதலிக்க மாட்டேன் ஆண்டவரே. நான் அப்படிலாம் கிடையாது. சவால் விட்டுட்டு போறான் இயேசு கிட்ட. என்ன நடக்குது? இயேசுவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ இவன் என்ன பண்றான், பேதுரு வெளியே உட்கார்ந்து ரொம்ப குளிர், அந்த இடத்துல அவன் அரண்மனை உட்கார்ந்து வேலைக்காரி உட்கார்ந்த இடத்துல அவன் அங்க இருக்கான். அப்போ ஒரு பெண் அங்க வந்து, நீயும் கலிலேயாவி இயேசுவோடு கூட இருந்தாயே என்றார். என்ன சொல்லியிருக்கணும்? ஆமா இருந்தேன். என்ன அது, என்ன பண்ண போற, என்னை குடிக்க போறியா? கூட இருந்தேன்னு சொல்லணும்ல, கூட இருந்தேன்ல சொல்லலையே. என்ன சொல்றான் பாருங்க, 70ஆம் வசனம், சொல்லுகிறது எனக்கு தெரியாது. எவ்வளவு பெரிய போய், ஏதோ பெரிய பரிசுத்தவான் இல்ல, போய் சொல்லுகிறான், தெரியாதுங்கிறான், மறுதலிக்கிறான். கண்டிப்பா இது நடக்கும்னு ஆண்டவருக்கு தெரியும். நான் ஆண்டவரே சொல்லிட்டாரு, நீ 3 தடவை வாய்ப்புகள் நடக்குது. உடனே அங்கிருந்து ஓடும், அங்கிருந்து நவந்து போய் அடுத்த வாசல் மண்டபத்துக்கு போன போது இந்த பொம்பளைங்க இருக்கிற வேலையே கிடையாது. நீங்க எல்லாரும் கவனிக்கல, இதெல்லாம் அவங்க தான் பண்றாங்க. ஆமா, இந்த காரியம் தான் பாருங்க, பெண்கள் தான் செய்யறாங்க. வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நசரேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தான் என்று அங்க இருந்தவர்களுக்கு சொன்னான். இவன் வந்து கேட்கல, அவன் வந்து இவங்கிட்ட வந்து கேட்டாங்க. இப்ப என்ன சொல்ற, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அவர் கூட இருந்தவன். இப்ப பாருங்க, அவனுடைய வார்த்தை மாறுது. முதல்ல வெறும் மறுதளித்தான், தெரியாதுன்னு சொன்ன, அவ்வளவுதான். இந்த 72ஆம் வசனத்தை வாசிங்க. அவனும் அந்த, இப்போ தெய்வமாய் இருந்த இயேசு பேதுருடைய வாயில என்ன வார்த்தை வருது? அந்த மனுஷன். எவ்வளவு ஒரு மனுஷன் தான், மனுஷன் வந்தார். இயேசு பார்த்து அந்த வார்த்தை சொல்லலாம், அது பேதுரு சொல்லலாமா? கடல் மேல நடக்க வைத்தவர் இல்ல, கடல்ல தூங்கிட்டு இருக்கும் போது, கப்பல்ல தூங்கி இருக்கும் போது, பயந்த போது வார்த்தையினாலே கடலை அப்படியே நிறுத்தினவர், அலையை நிறுத்தினவர். இன்னைக்கு எப்படி ஆயிட்டாரு? மனுஷனாய் போயிட்டார். கடவுள் மனுஷனா போயிட்டார். தெய்வமாக ஏற்றுக்கொண்டவன், ஆனா பயத்தினால் என்ன சொல்லிட்டான், அந்த மனுஷனை நான் அறியேன் என்று இப்ப என்ன சொல்லிட்டான், சத்தியம் பண்ணக்கூடாது ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் சீஷர்களுக்கு. இப்போ சத்தியமும் செய்து மறுபடியும் 2வது சான்ஸ்.
2 வாய்ப்பு. மூன்றாவது நடக்குது. என்ன நடக்குது? 73 சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவுக்கு இப்ப மொத்தமா வந்துட்டாங்க. சிங்கிளா வந்தவங்க இப்ப கூட்டமா வந்துட்டாங்க. மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார். அப்பொழுது பாருங்க, மூணாவது ஒரு வார்த்தையை சொல்ற படிங்க. அப்பொழுது அவன் அந்த மனுஷன் அறியேன் என்று சொல்லி சபிக்கவும். யார? இயேசுவை சபிக்கலாமா? இயேசுவை சபிக்கலாமா? சபிக்க கூடுமா? யோசிச்சு பாருங்க. அதுவும் பேரை சபிக்கலாமா? சபிக்கவும் சபி. நீங்க அவங்க படிப்படியா கூட்டிக்கிட்டே போறான். எது? ஆண்டவருக்கு விரோதமான வார்த்தை. என்ன நடக்குது? மூன்றாவது முறை ஆண்டவர் சொல்லி வச்சாலே என்ன நடக்கிறாரு? சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். உடனே அப்ப சேவலுடைய அந்த வாயை ஆண்டவர் என்ன பண்ணினார்? யோனா மீன் வாய ஏற்ற வேலையில தான் ஆண்டவர் திறந்தார். ஆமா, ஏற்ற வேலையில திறந்து விட்டார் மீன். ஆமா, அப்படிதான். இங்கே உடனே சேவல் கூவிட்டு என்று பார்க்கணும். ஆனா யூதாச மாதிரி பேரு மனம் கசந்த எடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பேரு சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வார்த்தை வசனத்தை நினைத்துக் கொண்டு வெளியே போய் அவ்வளவுதான். தவறு மனித இயல்பு. அதுல இருந்து அவன் தப்பிக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், நீ 3 தரம் சேவல் நீ மறுதலிப்ப, அப்புறம் சேவல் போ. கண்டிப்பா சொல்லிட்டார், நடந்துதான் ஆகும். ஆனாலும் அவன் மன கஷ்டம். அதனாலதான் சீஷர்களே ரொம்ப முதன்மையான ஒரு சீஷனாக, பிரதானமான ஒரு சீஷனாக இந்த கல்லின்மே என் சபையை கட்டினேன் என்று பேதுரு பார்த்து சொன்னார். என்ன இப்பதான் மறுதலிச்சுட்டான? மறுதலிக்கிறது மனித இயல்பு. ஆனா மனம் கசந்து அழுது ஆண்டவரத்தில் அவன் திரும்பி வந்தான். ஆண்டவர் அவன் சபையை கட்டினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு வாய்ப்புகளை தருகிறார். 3 நிறைய வாய்ப்புகளை தருகிறார். இங்கே யூதாஸ் துரோகம் செய்தான். சீஷர்கள் தூங்கி போனார்கள். இங்கே பேதுரு தூஷித்தான். ஆனா வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. யூதாஸ் இழந்து போனான். ஆனா சீஷர்களும் சரி, பேதுருவும் சரி, அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு சாட்சியாக வாழ்ந்தார்கள். கர்த்தர் உனக்கு எனக்கு வாய்ப்புகளை தருகிறார். இந்த வாய்ப்புகளை நாம் வீணடிக்க கூடாது. ஆண்டவருக்கு ஒரு விருப்பம் உண்டு. ஆண்டவருக்கு ஒரு விருப்பம் உண்டு. நம்மிடத்தில் ஒரு பெரிய விருப்பத்தோடு ஆண்டவர் இருக்கிறார். அந்த விருப்பங்களை நீ நிறைவேற்ற வேண்டும் என்றால் தேவனுக்கு பிரியமாய் வாழும், பரிசுத்தமாய் வாழும், உண்மையாய் வாழும். அந்த வாழ்க்கைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தர் வாய்ப்புகளை தருகிறார். வாய்ப்புகள் எல்லாருக்கும் கிடைக்காது, எப்போதும் கிடைக்காது. அந்த வாய்ப்புகள் மூடப்படும் போது நீங்கள் எல்லாவற்றையும் இழந்தது. அந்த வாய்ப்புகள் கிடைக்கும்போது நீங்கள் கர்த்தருக்காக பிரயாசப்படும். கர்த்தருக்காக நீங்கள் வாழ பிரயாசப்படுங்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை தொடர்ந்து உங்களையும் உங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் மனத்துள்ளையும் ஆசீர்வாதங்கள் தந்து உங்களுடைய மனதுக்குள்ள நிறைவேற்றுவார்கள்.